வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழக அரசியல் மற்றும் சினிமா வட்டாரங்களில் அதிகம் பேசப்படும் ஒரு விஷயம் பற்றி பார்க்கப் போகிறோம். அது என்னவென்றால் முதலமைச்சர் விஜயின் வெள்ளை அறிக்கை மற்றும் இன்று அவரைச் சுற்றி உருவாகியுள்ள ட்ரெண்டிங் அப்டேட்கள். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மாநிலத்தின் உண்மையான நிதி நிலையை மக்களிடம் வெளிப்படையாக தெரிவிப்பேன் என்று விஜய் கூறியிருந்தார். அதற்காகவே வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த வெள்ளை அறிக்கையில் தமிழகத்தின் மொத்த கடன் எவ்வளவு, அரசின் வருவாய் மற்றும் செலவுகள் என்ன, நிதி பற்றாக்குறை எந்த அளவில் உள்ளது போன்ற முக்கிய தகவல்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று வெள்ளை அறிக்கை வெளியாகும் என்று பலரும் எதிர்பார்த்த நிலையில் தற்போது அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. ஆனால் முதலமைச்சர் விஜய் நிதித்துறை அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கூட்டத்தில் மாநிலத்தின் நிதி நிலை மற்றும் வெள்ளை அறிக்கையின் இறுதி தயாரிப்பு பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் மற்றொரு முக்கிய செய்தியும் வைரலாகி வருகிறது. நடிகர்கள் சிம்பு, சிம்ரன் மற்றும் ஷாம் ஆகியோர் முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த சந்திப்பின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. ரசிகர்கள் மத்தியில் இந்த சந்திப்பு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அதேபோல் தமிழக அரசின் காலை உணவு திட்டம் தொடர்பான அறிவிப்பும் கவனத்தை ஈர்த்துள்ளது. 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மற்றொரு பக்கம் கர்நாடகாவில் உள்ள முக்காம்பிகை அம்மன் கோவிலுக்கு விஜய் சென்ற செய்தியும் இன்னும் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது. அங்கு அவர் வழிபாடு செய்ததும் வெள்ளி வாள் காணிக்கை வழங்கியதும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதனால் தற்போது தமிழக அரசியலில் அதிகம் பேசப்படும் விஷயமாக விஜயின் வெள்ளை அறிக்கையும் அவரைச் சுற்றியுள்ள சமீபத்திய நடவடிக்கைகளும் மாறியுள்ளன. வெள்ளை அறிக்கை வெளியான பிறகு தமிழகத்தின் உண்மையான